இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை செய்பவர்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்தால் புதிய ரேஷன் கார்டு உடனடியாக கிடைக்குமா, அல்லது ஆஃப்லைன் மெத்தடில் விண்ணப்பித்தால் புதிய ரேஷன் கார்டு உடனடியாக கிடைக்குமா என்பதை பற்றிய விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரு வழிகளில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருந்தே மொபைல் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் மூலம் விண்ணப்பிக்க முடியும். ஆதார் கார்டு, கேஸ் சிலிண்டர் புக், வீட்டு வரி ரசீது, மின்சார பில், வாடகை வீடு என்றால் வாடகை வீட்டு ரசீது, வாடகை ஒப்பந்தம் ஆகியவற்றின் ஸ்கேன் செய்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி புதிய ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைன், ஆஃப்லைன் என எந்த வழிகளில் விண்ணப்பித்தால் ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைக்கும் என்றால் பலரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் என்பதையே தேர்வு செய்கின்றனர். ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் 15 நாட்களில் புதிய குடும்ப அட்டை கிடைக்கும் என்று அரசு கூறினாலும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் விண்ணப்பதாரர்கள் முன்கூட்டியே ரேஷன் கார்டு பெற்று வருகின்றனர். ஆனால் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாள்லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் பெண்டிங்லேயே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் ஆவண சரிபார்ப்பு நிலை, துறை சரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஆனால் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வாங்கி பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான அவங்களோட நகல் அட்டாச் செய்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அவங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷனில் கம்ப்ளீட் ஆன பிறகு அவங்களோட ரேஷன் கார்டு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்லைனில் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை வைத்து உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோட ஆஃப்லைன் மெத்தட் ரேஷன் கார்டு விரைவாக வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பு சம்பந்தமான முக்கிய அப்டேட். அடுத்ததான் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதை எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும். அதற்கு பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கும். மிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் ஃபுல் அட்ரஸ் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பாட்டம்லேயே உங்களுக்கு தமிழ் இஷ்யூ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருந்தால் தமிழ் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா நீங்கள் தமிழே என்டர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு குடும்பத் தலைவருடைய புகைப்படம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவேற்றம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிங்க. ஜேபிஜி ஃபார்மெட்டு தான் இருக்கணும். அடுத்து உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய வட்டம் மெதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி இருந்தால் அதையும் என்டர் பண்ணிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கும்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவருடைய பேர் என்டர் பண்ணோம். அவங்களுடைய பாலினம், அவங்க மாற்றத்தில் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி, உறவுமுறை, நடவடிக்கை எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணணும். உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லார் பேரையுமே ஆட் பண்ணிவிட்டு அட்டை தேர்வு கீழேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு உறுப்பினராக நீங்கள் ஆட் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண நினச்சா கூட உறுப்பினர் எண்ணிக்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உறுப்பினர் நீக்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குடும்ப அட்டை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அரிசி அட்டையா, நோ கம்யூனிட்டியா, சுகர் கார்டு எதுவாக செலக்ட் பண்ணிங்க. அரிசி அட்டை செலக்ட் பண்ணால் தான் எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதனால் அரிசி அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்றுக்கு ஏதாச்சும் ஒரு ஆவணம் செலக்ட் பண்ணணும். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். பிஎன்ஜி, ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்.
அடுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. எரிவாயு இணைப்புகள் செலக்ட் பண்ணிவிட்டு இணைப்பு 1ன்னு சொல்லி உங்களுடைய பேரில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நிறுவனத்துடைய பேரில் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் எண்ணிக்கை 1 1 2 2 செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை ரேஷன் கார்டு அப்ளை செய்யறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஜெண்ட் அவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.